மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்று பொன்மொழிக்கிணங்க நம்மோடு வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது கேப்டன் அவர்களின் இருப்பிடம் நோக்கி வணங்கி, இன்றைய தினம் நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் இன்று நடைபெறுகின்ற அன்னதான நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு இன்று நமக்கு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்திலிருந்து வெள்ளிக்கிழமை வரை, அதாவது 12, 13, 14, 15 4 நாட்களுக்கும் நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய கேப்டன் ஆலயத்திலே நம் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் நாள் நமது அந்நியார் அவர்கள் பல சிரமங்களுக்கிடையே மலைகளுக்கு இடையே இன்று வரமாட்டாரா என்று நாம் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் நம்முடைய அந்நியார் நமக்காக இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து நம்முடைய கேப்டன் ஆலயத்திலே சிறப்பானதொரு ஆலய தரிசனத்தை முடித்துவிட்டு நம்முடைய அனைவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்து நம்மோடு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நம்மோடு கலந்து ஆலோசித்து நமக்கு ஒரு நல்ல அறிவுரை வழங்கியிருக்கின்றார். சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே, வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. நம்பி வந்து தொழுபவர்க்கு நலம் பல வாழ்வில் நடந்துவிடும், வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் வானூரில் கைகூடும். சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே, வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. ஆண்டவரை மீட்டு தந்து கருணை கடலாக நின்றாய், நல்லவரை நாடிச் சென்று நலம் புரிவாய். உன்னை போல் காக்கும் தெய்வம் வேறெங்கும் இல்லையே, உன்னருள் கவசம் இருக்க துன்பம் என்றும் இல்லையே. விதியால் முன்போரின் கண்ணீர் துடைத்து அருளால் வாழ்வை மலரச் செய்தாயே. சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே, வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. மானூரிலும் மக்காவிலும் ஒரே நேரத்தில் காட்சி தந்தாய், எத்தனையோ பிறப்பெடுத்து அருளாட்சி செய்தாய். சாதி சமயம் புறந்தள்ளி சமத்துவம் பேசினாய், ஏற்றத்தாழ்வை தூரம் தள்ளி தூயவனாய் நின்றாய். சதி
சதியால் தோற்றவரின் துன்பம் தூடைத்து பலம் தந்து வாழ்வில் வெற்றி தந்தாயே. சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. நம்பி வந்து தொழுபவர்க்கு நலம் பல வாழ்வில் நடந்துவிடும். வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் மானூரில் கைகூடும். சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. நம்பி வந்து தொழுபவர்க்கு நலம் பல வாழ்வில் நடந்துவிடும். வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் மானூரில் கைகூடும். சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. மாண்டவரை மீட்டு தந்து கருணை கடலாக நின்றாய். நல்லவரை நாடிச் சென்று நலம் புரிவாய். உன்னை போல் காக்கும் தெய்வம் வேறெங்கும் இல்லையே. உன்னருள் கவசம் இருக்க துன்பம் என்றும் இல்லையே. விதியால் முன்போரின் கண்ணீர் துடைத்து அருளால் வாழ்வை மலரச் செய்தாயே. சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. மானூரிலும் மக்காவிலும் ஒரே நேரத்தில் காட்சி தந்தாய். எத்தனையோ பிறப்பெடுத்து அருளாட்சி செய்தாய். சாதி சமயம் புறந்தள்ளி சமத்துவம் பேசினாய். ஏற்றத்தாழ்வை தூரம் தள்ளி தூயவனாய் நின்றாய். சதியால் தோற்றவரின் துன்பம் தூடைத்து பலம் தந்து வாழ்வில் வெற்றி தந்தாயே. சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. நம்பி வந்து
நலம் பல வாழ்வில் நடந்துவிடும். வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் மானூரில் கைகூடும். சித்தம் சீவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. தன்னையறிந்தார் தரணி வெல்வார் இறைவா. உன்னையல்லார் என்னை யார் அறிவார் இறைவா. தன்னையறிந்தார் தரணி வெல்வார் இறைவா. உன்னையல்லார் என்னை யார் அறிவார் இறைவா. உன்னையே வேண்டி நின்றே உன்னையே சரண் புகுந்தே. உன்னையே குருவாய் உணர்ந்தே என்னிலே உன்னை கண்டே. உலகில் என்றுமே நிம்மதி காண முடியுமோ? வினை வாழ்வில் என்றுமே பற்றை துறக்க முடியுமோ? குருவும் துணை இருக்க மாயைகள் விலகுமே. மானூரில் கால் பதிக்க பற்றெல்லாம் மாறுமே. உன்னருள் ஒன்றே என்னை அறிய வழியாகும். என்னை நான் அறிந்து கொள்ள உன்னை வணங்கினே. உன்னருள் ஒன்றே என்னை அறிய வழியாகும். என்னை நான் அறிந்து கொள்ள உன்னை வணங்கினே. உன்னை நான் வணங்கி நின்றே. உலகில் என்றுமே விடியல் காண முடியுமோ? சந்தை உலகில் என்றுமே சரித்திரம் படைக்க முடியுமோ? என் குரு நீ இருக்க சாதனைகள் மலருமே. ஞான குரு நீ இருக்க வெற்றிகள் வளருமே. உன் காப்பு ஒன்றே உயிர் காக்கும் வழியாகும். உன் தாழ் பணிந்து வந்தால் வாழ்வே வசமாகும். உன் காப்பு ஒன்றே உயிர் காக்கும் வழியாகும். உன் தாழ் பணிந்து வந்தால் வாழ்வே வசமாகும். வாழ்வே வசமாகும். தன்னை அறிந்தார் தரணி வெல்வார் இறைவா. உன்னையல்லால் என்னை யார் அறிவார்?
சரண் புகுந்தே உன்னையே குருவாய் உணர்ந்தே என்னிலே உன்னை கண்டே இந்த நம்முடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தினை எவ்வளவு சீரு சிறப்புமாக வளர்ச்சியடைய வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். நம்முடைய கேப்டனுடைய அந்த கனவை நினைவாக்கும் வண்ணமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சீரிய முறையில் நல்ல முறையில் செயல்பட்டு நம்முடைய கழகத்தை முன்னேற்ற எல்லா விதமான பணிகளையும் செய்ய நாம் இன்றைய தினம் நம்முடைய கேப்டன் ஆலயத்திலே உறுதிமொழி ஏற்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் மறைவு நடந்திருக்காங்க. இப்போ முதல் முறையாக அண்ணா இறந்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் இறந்துருக்கிறாரு, அப்புறம் வந்து புரட்சித்தலைவி அம்மா இறந்துருக்கிறாங்க, அடுத்து கருணாநிதி அவர் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து மெரினா கடற்கரையில் வந்து இதாக நினைவில் கட்டியிருக்காங்க. அங்கே எல்லாமே வந்து பொதுமக்கள் எல்லாமே வந்து அது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் போய் பார்க்குறாங்க, போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு வராங்க, யாருமே வந்து கைகூப்பி வணங்குறது கிடையாது. ஆனால் நம்முடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் இறந்து இன்னும் 45 நாட்களில் வந்து ஒரு ஆண்டு நிறைவடைய இருக்கிறது. இந்த அவருடைய மறைவிடத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஆலயமாக மக்கள் தினம் தினம் வந்து தரிசித்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து 4 நாள் ஒதுக்கியிருக்காங்க. அது போல தான் எங்களுடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்துக்கு வந்து இந்த 4 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. கேப்டன் ஆலயத்திற்கு ஒவ்வொருத்தரும் வந்து கடவுளை தரிசிக்கிறது மாதிரி தான் வந்து தரிசிட்டு போகிறாங்க, மொட்டை எடுக்கிறாங்க, காவடி எடுத்து வர்றாங்க, தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஸோ அந்தந்த மதத்திற்கு தகுந்த மாதிரி அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அவருடைய மதத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வழிபட்டு சென்று போகிறாங்க. ஸோ கேப்டன் ஆலயம் வந்து இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இதற்குரிய எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல பலனை அளிக்கின்றோம் அப்படிங்கிறத நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கேப்டன் அவர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய திரைப்படங்களை வந்து அதிகமாக வந்து உடுமலைப்பேட்டை பகுதியில் தான் அதிகமாக எடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு முறையும் உடுமலைப்பேட்டைக்கு வரும் பொழுதுலாம் அங்கேருந்து தங்கி கேப்டன் மன்ற காலத்திலிருந்தே வந்து எல்லா ரசிகர்களாக இருக்கணும் சரி, கேப்டன் மன்றமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அரசியல் தொடங்கிய பிற்பாடும் சரி, உடுமலைப்பேட்டைக்குன்னு ஒரு தனி வந்து அவருடைய பாசம் இருந்தது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தில் ஏற்படைய தளமாக அமைஞ்சதுனால வந்து உடுமலைப்பேட்டைக்கும் நம்முடைய கேப்டனுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து மன்றத்தில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னா வந்து திருப்பூருங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருந்துச்சு. அந்த கோட்டையிலேருந்து நாங்கள் தெற்கு மாவட்டத்துக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய வழிபாடை பொறுத்தளவுக்கு கேப்டனுடைய புகழ் வந்து இன்னும் ஓங்கணும், இந்த திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் வந்து பழைய தேமுதிகவுடைய கோட்டையாக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருந்துகிட்டு இருக்குது. கேப்டன் அவர்கள் வந்து தேமுதிக வந்து வழிநடத்திருக்கிறப்ப எல்லாமே வந்து அப்போ வந்து ரசிகர் மன்றங்களாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அரசியல் கட்சியாக மாறினாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பட்டளமே கேப்டன் வழியில் இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்து கேப்டனுடைய அவருடைய தொய்வுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக வந்து எல்லாமே வந்து மாட்டு கட்சிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்நியார் வந்து அந்நியாருடைய ஆளுமை தன்மை, அவருடைய பேச்சாற்றல், நினைவாற்றல், பேச்சாற்றலுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து திருப்பியும் மீண்டும் ரீயூனியன் ஆகிட்டு இருக்காங்க. யாராவது கட்சியெல்லாம் மாறி போனாங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்போ திருப்பியும் வந்து நம்முடைய கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்நியார் வந்து பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிற்பாடு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமா அவங்களுடைய தனித்தன்மையை காண்பிச்சு, அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இன்றைக்கி அரை மணி நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு தொண்டர்களாக பார்த்து பேசி நம்முடைய மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்நியார் பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆன பிற்பாடு நம்முடைய கட்சி அது வந்து இன்னும் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வருகின்ற 2026 தேர்தல் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு முக்கியமான தேர்தல் அமையும். பழைய தேசிய முற்போக்கு திராவிட கோட்டையாக வந்து எங்களுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்டம் அமையும். மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.